வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இந்த வீடியோவில் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம நார்மலாக செய்கிற கொழுக்கட்டை மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை மிஸ்டேக் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சம் போல் தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ப்ரிப்பரேஷனுக்கு 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். அதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அடுத்து இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். நான் 2 ஏலக்காவோட விதையை பொடியாக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்த இந்த ஏலக்காய் பொடியும் உப்பும் நல்லா இந்த மாவோட கலந்து வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். மாவில் நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய்க்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சு சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மொத்தமாக தண்ணியை சேர்த்துட்டோம்னா நமக்கு மாவு பதம் சரியாக வராது. இது இன்ஸ்டன்ட் மாவுன்றதுனால இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியான மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஒருவேளை நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியை கொதிக்க வைக்கும் போதே நம்ம இந்த மாவில் சேர்த்தோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த பதத்துக்கு தான் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு துருகின தேங்காவை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த 1 கப் அளவு மாவுக்கு இந்த தேங்காய் சரியான அளவாக இருக்கும். இப்போ இந்த தேங்காவை நான் வதக்கிக்கிறேன். தேங்காவை வதக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு தேங்காவோட வாசனை நல்லா வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ இந்த தேங்காவை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு துருகின வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு வெல்லம் இனிப்புக்கு சரியாக இருக்கும். இதை விட குறைக்காதீங்க. இப்போ இந்த வெல்லத்தை வதக்கிக்கிறேன். வதக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, வெல்லம் நல்லா இலகி வரும் இல்லையா, அது வரைக்கும் தான் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா இலகி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு குறைப்பாக அரைச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு இந்த வெல்லம் மிக்ஸ் கூட பொட்டுக்கடலை நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். நான் 2 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த பூர்ணத்தை ஆற வச்சுக்கணும். பூர்ணம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதில் உருண்டை பிடிச்சிக்கணும். நீங்கள் கொழுக்கட்டையை எந்த சைஸில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூர்ணத்தோட உருண்டை சைஸை பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிட்டேன். அடுத்ததாக இதை கொழுக்கட்டையில் ஸ்டஃப் பண்ணிக்கணும். அதுக்கு கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் போல் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு தட்டி குட்டி சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழை இலை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் நம்ம மாவை வச்சு தட்டி கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வச்சு இந்த மாவை சுற்றி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி சுற்றி மடித்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 உள்ளங்கையிலையும் வச்சு பால் மாதிரி பண்ணோம்னா கொழுக்கட்டை நல்லா ரவுண்டாக வந்துடும். இந்த கொழுக்கட்டையை உருண்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் அழகாக உருண்டை பிடிச்சிக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் தண்ணிலாம் வடிச்சிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை இதில் வச்சு நம்ம அழகாக ரோல் பண்ணோம்னா சுற்றி அந்த அரிசி எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். சரி, இதுக்கு நம்ம வேறு ஏதாவது அரிசி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணால் செட் ஆகாதுங்க. ஏன்னா நமக்கு பாஸ்மதி அரிசி வேகிற டைம் ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதனால இந்த அரிசி மட்டும்தான் செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுனால இந்த அரிசியை நம்ம கோட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக மலர்ந்துருக்கும். அதனால் இந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருண்டை நல்லா அழகாக அந்த அரிசியால் கோட் பண்ணியாச்சு.
இதே மாதிரி மற்ற உருண்டைகளில் அரிசியை கோட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கணும். இப்போ நான் வேக வைக்கிறதுக்காக ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அடியில் இருக்க தண்ணியும் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம இந்த பிளேட்டில் கொழுக்கட்டைகளை அடுக்கணும். ஸ்டீமர் பிளேட்டுக்கு பதிலாக நம்ம இட்லி தட்டு வச்சுமே கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அடிக்காச்சுங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு மூடியை போட்டு 13 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். 13 நிமிஷத்துக்கு அதிகமாக வேக வச்சோம்னா கொழுக்கட்டை வெடிப்பு விட்டுரும். அதனால சரியான டைமுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் 13 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கோட்டிங் கொடுத்த பாஸ்மதி அரிசியும் நல்லா வெந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி கோட்டிங் கொடுத்துருக்கோம். அது வெந்திருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் சாதத்தை நம்ம ரொம்ப நேரம் காற்றுல வச்சுருந்தோம்னா மேலே இருக்கிறது வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் இந்த கொழுக்கட்டையை நம்ம வந்து அதிக நேரம் வெளியில் காற்றாட வைக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.